அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ போட்டு ரொம்ப நல்லாயிருச்சு. இது 1 வீக் முன்னாடி எடுத்த வீடியோ தான். இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கனால வீடியோ போட முடியலை. மறக்காமல் எனக்கு துவா செய்யுங்க, நானும் உங்களுக்கு துவா செய்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே அன்றைக்கின்னு எடுத்த வீடியோ. லன்ச் பார்த்திங்கன்னா இறால் பிரியாணி, அப்புறம் இறால் சிக்கன் 65. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு அவியல் வச்சோம். என்னென்னு பார்த்திங்கன்னா கார மீன் குழம்பு. அது மீன் மசாலா போடாமல் கறி மசாலா தூள் போட்டு அவியல்னு சொல்லுவாங்கல்ல, அவியல் குழம்பு மாதிரி வச்சோம், தேங்காய் பால் ஊற்றி. பசங்களுக்கு பிரியாணிக்கு எப்போவுமே நான் வெஜிடபிள் சேர்த்துக்குவேன். வெஜிடபிள்னாலே உங்களுக்கு ஆகாது. இந்த மாதிரி பிரியாணினா விரும்பி சாப்பிடுவாங்கல்ல, அந்த சமயம் நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணிட்டோம்னா தெரியாது, சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் எப்போவுமே வெஜிடபிள் சேர்த்து தான் பிரியாணி பண்ணுவேன். பட்டை, கிராம்பு, ஏலம், அப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட்டு, அப்புறம் பீன்ஸ் 2ஐயும் சேர்த்துக்கிட்டேன். நான் யூனிட்டி பிரியாணி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏற்கனவே ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுட்டேன். இறால் கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன் பிரியாணிக்கு. ஏன்னா அதை பொரிச்சு தான் சாப்பிடுங்க, சரி அதை பொரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இதை நம்ம பிரியாணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். தேவையான அப்புறம் மல்லித்தலை, புதினா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாடிருச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாடிட்டனால கொஞ்சம் வாடின மாதிரி தெரியும்ல பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அதோட டேஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும், அந்த வாடை ஸ்மெல் எல்லாமே. நெய் பார்த்திங்கன்னா ஜிஆர்பி நெய் தான் சேர்த்துருந்தேன். நெய் ஊற்றும் போது எடுக்க மறந்துட்டேன், அதனால் அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இறால் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஈகிள் பிரியாணி பொடி தான் எப்போவும் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா ஆச்சி பிரியாணி பொடி சேர்த்துட்டேன். ஆச்சி பிரியாணி பொடி சேர்த்தோம்னா அது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் அதில் காரம்லாம் சேர்க்க தேவையில்லை. ஈகிள் பிரியாணி பொடினா நம்ம காரம் சேர்த்துக்கலாம். நான் கேப்சிகம் சேர்ப்பேன் எப்போவும். ரெட் கலரு, எல்லோ கலர் ஏதாச்சும் இருக்கும். இந்த தடவை எதுவும் இல்லை, இருந்துச்சு ஆனால் வீணாக போயிடுச்சு. அது சேர்த்தா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இதை நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ 1.5 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி கொஞ்சம் குறைச்சி தான் வச்சேன். ஏன்னா பிரியாணிக்கு சரியாக தண்ணி வச்சோம்னா கொஞ்சம் ரொம்ப வெந்துட்டாலும் நல்லா தெரியாது. அதனால் போன ட்ரிப் பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சிருச்சு. அதனால் இந்த தடவை கொஞ்சம் குறைச்சி வச்சிருவோம்னு சொல்லிட்டு குறைச்சி வச்சுட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சிம்மில் போட்டுடலாம். மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இறாலை நம்ம சிக்கனுக்கு எப்படி பொரிப்போமோ அதே மாதிரி சிக்கனுக்குள்ளே எல்லா மசாலாவுமே சேர்த்து பெரட்டி வச்சிடலாம். 1/2 ஹவர் அப்படியே இறால் பெரட்டி இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே காரல் மீனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இறாலையும் பொரித்து எடுத்துட்டேன். பிரியாணி இப்போ தம் போட்டுடலாம். நல்லா தண்ணி இறுகிருச்சு. இப்போ நம்ம கிளறி விட்டுட்டு லெமன் சேர்த்துக்கிட்டு அது மேலே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கனமான பாத்திரத்தை தூக்கி அது மேலே வச்சிட்டோம்னா அப்படியே அது நல்லா புளிங்கிடுவாங்க. மீடியம் சைஸ் லெமன் எடுத்துருந்தேன், சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல். அதில் பார்த்திங்கன்னா அந்த இறால் பொரிக்கிறதுக்கு ஒரு பாதியை சேர்த்துட்டு மீதியை கொஞ்சம் பெரிய பாதியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பிரியாணிக்கு. அதை எடுத்து அப்படியே இதில் சேர்த்துட்டேன். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டுட்டு நம்ம மித்த வேலையை பார்க்கலாம். ஏன்னா அவளுக்கு முன்னாடியே கொடுத்து விட்டுருவேன், அதனால் கொடுத்து விட்டுட்டு நம்ம குழம்பு வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்துட்டேன். மீனே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தலை, கறி மசாலா தூள் எல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா பிணைஞ்சி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் இல்லை, தீர்ந்துருச்சு. அதோட அப்போ தான் ஆட்டிகிட்டு வந்திருந்தேன். சரி ஃபஸ்ட்டு எப்போவுமே 2 நாள் சேர்ந்து யூஸ் பண்ணால் தான் அது எனக்கு பிடிக்கும். ஃபஸ்ட் டே கொஞ்சம் வேறு மாதிரி தெரியுமான்னு யோசிப்பேன். ஆனால் பரவாயில்ல, இந்த தடவை ஃபஸ்ட் டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மசாலா தூளுன்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் அதை ஆட்டும்போது தான் பயமாக இருக்குது. எப்படியும் 1000 வந்துடுது இதை ஆட்டி எடுக்கிறதுக்குள்ளே. கசகசாவுடைய ரேட்டு தான் ரொம்ப இதில் இருக்குது. 600 வந்துடுது கசகசாவே. 200 கிராம் 500 என்னமோ நினைக்கிறேன். அந்த ரேட்டுக்கு தான் இருந்துச்சு. மீதி மற்ற பொருள் எல்லாமே கிட்டத்தட்ட 500 தான் வருது. பாதாம் முந்திரிலாம் நம்ம அதிகமாக சேர்க்குறனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். தக்காளியை நல்லா மசாலாவில் பிணைஞ்சிக்கலாம். நல்ல பழுத்த பழமாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நல்ல பழுத்த பழம் தான், ஆனால் கொஞ்சம் கல் மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நைஸாக நல்லா பிணைஞ்சி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு வந்துடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சட்டியை வைங்க. அதுலேயும் சில டிப்ஸ் கொடுக்குறாங்க. கேஸ் உங்களுக்கு காலியாகாமல் இருக்கணும்னா ஒரு ஈஸியான டிப்ஸு, சட்டியை எப்போவுமே கழுவி நைட்டே காய வச்சுருங்க. அதை எடுத்து நம்ம வச்சோம்னா சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். நம்ம கழுவிட்டு வச்சோம்னா கொஞ்சம் கேஸ் போகும்னு சொல்கிறாங்க. எப்படிமா நம்ம யூஸ் பண்ண முடியும் இதை?
அதில் வந்து ஏதாவது ஒரு எச்சம் போட்டிருந்தால் என்ன செய்ய முடியும்? இல்லை இப்போ உள்ள காலத்தில் எந்த பொருளையுமே கழுவாமல் யூஸ் பண்ணவே கூடாது. அதனால் கேஸ் போனாலும் போயிட்டு நம்மளை விட கேஸ் முக்கியம் கிடையாதுல. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வில் வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனால் போயிட்டு கேஸு. அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கலாம், அந்த தண்ணியை வந்து நீங்கள் வடிச்சிட்டு கூட வச்சுக்கலாம். வச்சோம்னா போயிடும், ஒன்றும் இருக்காது. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு வெந்தயம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் மல்லித்தலை, தேவையான அளவு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் நம்ம வந்து இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிறது. இன்றைக்கி அவசரமாக வேலை பார்த்து முடிக்கலாம்னு நினைப்போம். அந்த அன்றைக்கி தான் எனக்கு ஒன்றுமே கையில் கிடைக்காது, எல்லாமே தீர்ந்து போகும். வெந்தயம் தீர்ந்து போச்சு, பெருஞ்சீரகம் தீர்ந்து போச்சு. எல்லாம் ரீஸ்டாக் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே சட்டி ரொம்ப சூடாகிடுச்சு. நான் போடாமல் கருகி போயிடுச்சு வெந்தயம். கடைசியில் ஒன்று ஒன்றா தேடி எடுத்து அதை அள்ளி கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே மறுபடியும் வெந்தயத்தை தூக்கி போட்டு தான் நான் குழம்பு தாளித்து ஊற்றுனேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ரெட் சில்லி பவுட்ரு. அவ்வளவுதான். இது நல்லா கொஞ்சம் மிளகாத்தூள் கருகுனோன்னே அப்படியே நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலா வதக்கி இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் மீனை சேர்த்துக்கலாம். அப்போ தான் மீன் வந்து உடையாது. இது பார்த்திங்கன்னா காரல் மீன். இது பெரும்பாலும் பொரிக்க மாட்டாங்க. ஆனால் என்னோடய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மீனே திங்க மாட்டா எந்த குழம்புல போட்டாலும். 3 மீன் தான் சாப்பிடுவா. நகர மீன், நெத்திலி மீன், காரல் மீன், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா அந்த வெந்தயம் கருகிருச்சுன்னு சொன்னேன்ல, அதை பூரா எடுத்து போட்டுருந்தேன். அதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இனி நம்ம மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீனை போட்டோம்னா மீன் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒட்டாது, உடையாது. நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இந்த அப்போ நம்ம மீனையும் வந்து இதுலேயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இறக்க போகிற சமயம் லாஸ்ட்டில் 2-3 பூண்டு பல்லை தட்டி போட்டு இறக்குங்க. பூண்டு பல்லை தட்டி போட்டதோடு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இறக்கிருங்க. இறக்கி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறங்க. அப்போ தான் அந்த பூண்டு வாடை வந்து நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரியான வடையாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பக்கத்துலேயே நம்ம தோசைக்கல்லையும் போட்டிருந்தோம். அதுவும் சூடானதுக்கப்புறமா மீனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டோம்னா மீன் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒட்டாமல் உடையாமல் உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், மீனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. பசங்களுக்கு முட்டையும் ஃபைல் பண்ணி எடுத்துட்டேன். ஒயிட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்